அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த ஒரு 32 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் எனக்கு 32 வருஷமா என்ட்ட சீட்டு போட்டுருக்கவங்களும் இருக்காங்க. தொடர்ந்து. ம். அவங்க ஆரம்பத்தில என் கடைக்கு வர்றப்போ, ஒரு சின்ன கைக்குழந்தைய வச்சுட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கைக்குழந்தை பெருசாகி, அதுக்கு கல்யாணம் பண்ணி, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து, பேத்தி எடுத்துட்டாங்க. ஆனாலும் இன்னமும் சீட்டு போட்டுட்ருக்காங்க. ஏன் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதில் ஊறி போயிட்டாங்க. ஓகே. யூஸ்ட் இட். தே ஆர் யூஸ்ட் இட். அப்போது அதில் லாபமும் அடைஞ்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்களே, அன்னைக்கு ஒரு கஸ்டமர் வரப்போ சொல்கிறாங்க, "தம்பி இது தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட நான் எடுத்தது எவ்வளோக்கு எடுத்தேன் தெரியுமான்றாங்க." "எவ்வளோ?" அப்படின்னேன். "ஒரு சவரன் 4000 ரூபாய்க்கு எடுத்தேன்ப்பா." எனக்கே ஆச்சரியம். ஒரு சவரன் 4000 ரூபா. இன்னைக்கு 1 கிராம் கூட 1/4 கிராம் வாங்க முடியல. 1/2 கிராம் தான். அப்போது சொல்கிறப்ப நமக்கே பெருமையாக இருக்குல்ல. அன்றைக்கி அது பெரிய காசு. அவங்க எடுத்தது 4000ன்றது அன்னைக்கு விஷயத்தில் பெரிய காசு. ஆனால் கஷ்டப்பட்டு அன்றைக்கி சேமித்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஒரு சவரன் 80,000 ரூபா. 20 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படின்றப்போ இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல நம்ம போட்டோம்.